அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு தமிழ் ஏடி பாட புத்தகத்தின் நமது அடுத்த பகுதி அனிச்ச மலர் என்னும் தலைப்பில் உள்ள ஒரு பாடப்பகுதி. அது என்ன அனிச்ச மலர்? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? கேள்விப்பட்டதுண்டா? இல்லை. இது இலக்கியத்தில் கூறப்பட்டுள்ள ஒரு மலர். திருக்குறளில் கூட இந்த அனிச்ச மலரை பற்றி கூறப்பட்டுள்ளது. அதனை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். மாணவர்களுக்கு, நமது சமுதாயத்திற்கு நன்றி, ஈகை, விருந்தோம்பல், ஒழுக்கம் இவையெல்லாம் எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, இவற்றினுடைய நன்மைகள் என்ன, நாம் இவற்றை எவ்வாறெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதனை எல்லாம் எடுத்து கூறக்கூடிய ஒரு பகுதியாகத்தான் இந்த பாடப்பகுதி நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் முதலில் அந்த பாடப்பகுதியில் முதலில் திருக்குறள் நமக்கு இங்கே பாடமாக அமைந்துள்ளது. நீங்கள் சிறிய வகுப்புகளில் திருக்குறள் படித்திருப்பீர்கள். உங்களுக்கு தெரியும், திருக்குறளை எழுதியது யார்? திருவள்ளுவர். திருக்குறள் பற்றிய சில செய்திகளையும் நீங்கள் சிறிய வகுப்புகளிலேயே படித்திருக்கக்கூடும். திருக்குறளில் மொத்தம் 133 அதிகாரங்கள் உண்டு. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 குறள்கள் வீதம் 1330 குறள்கள் உள்ளன. இந்த திருக்குறளை முப்பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். என்னென்ன படித்திருக்கிறீர்களா? யாருக்கேனும் தெரியுமா? அறம், பொருள், இன்பம் என 3 பிரிவாகத்தான் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறம் எனும் தலைப்பில் 38 அதிகாரங்களும், பொருள் எனும் தலைப்பில் 70 அதிகாரங்களும், இன்பம் எனும் தலைப்பில் 25 அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. இவ்வாறே 133 அதிகாரங்களை கொண்டது திருக்குறள். இந்த ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு சிறு சிறு தலைப்புகளாக கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 குறள்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். திருக்குறளுக்கும் திருவள்ளுவருக்கும் பல்வேறு பெயர்கள் உண்டு. இவற்றையெல்லாம் நமது பாடப்புத்தகத்தில் கொடுத்திருக்கிறார்கள். நீங்களும் படித்திருப்பீர்கள். இங்கே நமக்கு ஒழுக்கமுடைமை என்னும் தலைப்பில் அமைந்துள்ள 10 குறள்கள் தான் பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றை நான் இப்போது வாசிக்கிறேன். நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டும். நமது பாடப்புத்தகத்தில் 30வது பக்கத்தில் ஒழுக்கமுடைமை எனும் தலைப்பில் 10 குறள்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். மரப்பினு மோத்து கொளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கங் குன்றக் கெடும். அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொலல். உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலார்த்தார். நமது பாடப்பகுதியில் ஒழுக்கமுடைமை எனும் தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கும் 10 குறள்கள் தான் இவை. இவற்றை நீங்கள் தெளிவாக வாசிக்க வேண்டும். குறள்களை பல முறை வாசித்தால் மட்டுமே பொருள் புரியும். இதனுடைய விளக்கம் உங்களுக்கு பாடப்புத்தகத்தில் செயல்பாட்டில் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த செயல்பாட்டை வாசித்து இந்த குறளுக்கு பொருத்தமான விளக்கம் எது என்பதை தேர்ந்தெடுத்து நீங்கள் வரிசைப்படுத்தி எழுத வேண்டும். திருவள்ளுவருக்கு பல பெயர்கள் உண்டு என நாம் பார்த்தோம் இல்லையா? அவை எவை என பார்க்கலாம். நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகனார், மாதானுபங்கி, சென்னா போதார், பெருநாவலர்.
என்னும் வேறு பெயர்களும் உண்டு. இவரது காலம் கிமு 31ஆம் ஆண்டு என அறிஞர்கள் கூறுவர். திருக்குறள் என்னும் சொல்லை எவ்வாறு பிரித்து எழுதலாம் என்பதும் நமது பாடப்பகுதியிலே கொடுக்கப்பட்டுள்ளது. திரு கூட்டல் குறள், திருக்குறள் என கொடுத்திருக்கிறார்கள். திரு என்றால் உயர்வு, மேன்மை, அழகு, சிறப்பு, செல்வம் என்றெல்லாம் பொருள்படக்கூடியது திரு. நாம் மதிப்பிற்குரியவர்களை திரு என்றெல்லாம் நாம் மேன்மைப்படுத்தி சொல்வதுண்டு, மதிப்பாக கூறுவதுண்டு. அதே பொருளில்தான் மேன்மை, சிறப்பு, அழகு என்னும் பொருள்களில் எல்லாம் திரு என்ற சொல் பொருள்படும். குறள் என்றால் என்ன? குறைந்த அடிகளை உடையது குறள். குறைந்த அடிகளை உடையது. நமக்கு தெரியும் திருக்குறள் அனைத்தும் 2 அடிகளை கொண்டதுவே. 2 அடிகள் என்றால் என்ன? 2 வரிகள். அந்த வரிகளைத்தான் நாம் செய்யுளில் எவ்வாறு கூறுவோம்? அடிகள் என கூறுவதுண்டு. 2 அடிகளை கொண்ட மிகச் சிறியதாக அமைந்திருக்கும் குறளை, பாடலை அல்லது செய்யுளை குறள் என சொல்கிறோம். எனவே மேன்மை பொருந்திய சிறப்பான கருத்துக்களை எடுத்து கூறக்கூடிய மிக குறைந்த அளவு அடிகளை கொண்ட 2 அடிகளில் பொருளை விளக்கக்கூடியதாக அமைந்திருப்பதால் தான் நாம் இவற்றை திருக்குறள் என சொல்கிறோம். இது 11 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. இந்நூலை பாராட்டி எழுதிய தொகுப்பே திருவள்ளுவ மாலை. திருக்குறளை பாராட்டி எழுதிய நூல்தான் திருவள்ளுவ மாலை. திருக்குறளுக்கு உரை செய்தவர் பதின்மர், அதாவது 10 பேர். திருக்குறளை முழுமையாக வாசித்து அதனுடைய பொருளை உட்கொண்டு அதனுடைய உரை விளக்கம் எழுதியவர்கள் பதின்மர். அவர்கள் யாரெல்லாம் என்பதை பார்க்கலாம். தருமர், தாமத்தர், பரிதி, திருமலையர், பரிப்பெருமாள், மணக்குடவர், நச்சர், பரிமேலழகர், மல்லர், காளிங்கர் இவர்களே திருக்குறளுக்கு உரை எழுதிய பதின்மர். திருவள்ளுவருக்கு வேறு பெயர்கள் குறிப்பிட்டது போலவே திருக்குறளுக்கும் வேறு பெயர்கள் உண்டு. முப்பால், உத்தரவேதம், தெய்வநூல், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை, பொதுமறை, திருவள்ளுவப் பயன், 2 அடி வெண்பா என்னும் வேறு பெயர்கள் திருக்குறளின் வேறு பெயர்கள். இவற்றையும் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். திருவள்ளுவருக்கும் திருக்குறளுக்குமான பல பெயர்கள் கூறப்பட்டுள்ளன. அந்த பெயர்கள் என்னென்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பண்பாடு என நாம் முதலில் பார்த்தோம் இல்லையா? தமிழர் பண்பாட்டில் மிக முக்கிய இடம் பெற்றுள்ளது விருந்தோம்பல். என்ன விருந்தோம்பல் என்றால் என்ன? நம் வீட்டிற்கு வரும் விருந்தினர்களை இன்முகம் காட்டி வரவேற்று அவர்களை நன்றாக உபசரித்து அவர்களுக்கு நல்ல உணவுகளை அளித்து அவர்களுடன் அன்போடு பழகி மகிழ்ச்சியாக அவர்களை அனுப்பி வைத்தல், இதுதான் விருந்தோம்பல். இந்த விருந்தோம்பல் இலக்கியங்களில் மிக முக்கிய இடம் பெற்றுள்ளது. திருக்குறளிலும் சிலப்பதிகாரத்திலும் பெரிய புராணங்களிலுமெல்லாம் விருந்தோம்பலுக்கு மிக முக்கிய இடம் உண்டு. இந்த நூல்களிலெல்லாம், இந்த இலக்கியங்களிலெல்லாம் விருந்தோம்பலை பற்றிய பாடல்கள், செய்திகள், நிகழ்வுகள் கூறப்பட்டுள்ளன. முதலில் திருக்குறளில் கூறப்பட்டுள்ள விருந்தோம்பலை பற்றி பார்க்கலாம். விருந்தினரை நாம் இன்முகம் காட்டி வரவேற்க வேண்டும், அவர்களோடு மிக அன்பாக பழக வேண்டும் என்பதனை மிக தெளிவாக திருக்குறளில் ஒரு குறள் எடுத்து காட்டுகிறது. மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குழையும் விருந்து. மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குழையும் விருந்து. இந்த பாடப்பகுதியில் முதலில் நாம் பார்த்தோம் இல்லையா? அனிச்ச மலர் என்றொரு பெயர், அனிச்ச மலர் என்றொரு மலரின் பெயர் உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த திருக்குறளில் கூறப்பட்டிருக்கும் மலர் தான் அந்த அனிச்ச மலர். அதிலும் விருந்தினரை எவ்வாறு உபசரிக்க வேண்டும் என்பதற்கு உவமைப்படுத்தி கூறப்பட்டுள்ள மலர் அது. அதாவது இந்த அனிச்ச மலரானது நாம் அதனை எடுத்து நுகர்ந்து பார்க்கும் அந்த பொழுதிலேயே, அந்த கணத்திலேயே அல்லது அந்த நொடியிலேயே அது வாடிவிடக்கூடும்.
அவ்வளவு மென்மையான பண்பை கொண்டது அந்த அனிச்ச மலர். அதனை விருந்தினருக்கு ஒப்புமைப்படுத்தி கூறியிருக்கிறார் திருவள்ளுவர். மோப்ப குழையும் அனிச்சம், அதாவது நாம் அதனை முகர்ந்து பார்த்தால் அந்த மலர் வாடிவிடும் அல்லது குழைந்து விடும், வாடி போய்விடும் என்பதுதான் அதனுடைய பொருள். அந்த மலர் எவ்வளவு மென்மையானது என்பதனைத்தான் அங்கே குறிப்பிடுகிறார்கள். அதனை விட மென்மையான மனமுடையவர்களாம் நமது வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர்கள். அந்த அனிச்ச மலரானது அதனை எடுத்து நாம் முகர்ந்து பார்க்கும் அல்லது நுகர்ந்து பார்க்கும் பொழுதில் மட்டும்தான் அது வாடி விடுகிறது. ஆனால் நம் வீடுகளில் நம்மை தேடி உறவினர்கள் அல்லது விருந்தினர்கள் நம் வீட்டிற்கு வரும் பொழுது நாம் அவர்களை இன்முகம் காட்டி வரவேற்காமல் நமது முகத்தில் ஏதேனும் சிறு மாற்றமோ அல்லது வெறுப்போ அல்லது கோபமோ நாம் காட்டிவிட்டோமே ஆனால் அந்த நொடியிலேயே அந்த கணத்திலேயே அவர்களுடைய முகம் மனம் வாடிவிடும். இந்த அனிச்ச மலரை விட மிக மென்மையான மனதுடையவர்கள் நமது வீட்டிற்கு நம்மை தேடி வரும் விருந்தினர்கள். நாம் அவர்களை மிக இன்முகத்தோடு அன்போடு வரவேற்க வேண்டும், அவர்களை உபசரிக்க வேண்டும் என்பதற்காக கூறப்பட்டுள்ள செய்யுள்தான் இது. மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குழையும் விருந்து. மோப்ப குழையும் அனிச்சம், அந்த அனிச்ச மலரை நாம் முகர்ந்து பார்க்கும் பொழுது குழைந்து போகும் அல்லது வாடி போகும். அதைவிட மென்மையானவர்கள் விருந்தினர்கள். விருந்தினர்களை நாம் முகம் வாடி அல்லது கோபத்தோடு அல்லது வெறுப்போடு அவர்களை முகத்தில் நேராக பார்க்கும் பொழுது அவர்கள் அல்லது நம் வீட்டிற்கு வரும் பொழுது நாம் அவர்களை சோர்வான முகத்தோடு நமக்கு விருப்பமில்லாத ஒரு முகத்தோடு அவர்களை எதிர்கொண்டாலே அவர்களுடைய மனம் வாடிவிடும் என்கிறார் திருவள்ளுவர். இதுதான் திருக்குறளில் கூறப்பட்டுள்ள விருந்தோம்பலின் பண்பு. அப்படியானால் விருந்தோம்பலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் திருக்குறளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, திருவள்ளுவர் எந்த அளவு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்பதை விளக்க இந்த ஒரு குறளை போதுமானதாக அமைந்திருக்கிறது இல்லையா? அடுத்ததாக தொல்காப்பியத்தில் விருந்தோம்பலை பற்றி கூறப்பட்டுள்ளது. விருந்து புறந்தருதலும் சுற்றம் ஓம்பலும் பிறவும் அன்ன கிழவோன் மாண்புகள். விருந்து புறந்தருதலும் சுற்றம் ஓம்பலும் பிறவும் அன்ன கிழவோன் மாண்புகள். அதாவது குடும்ப தலைவனும் குடும்ப தலைவியும் தங்களுடைய குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்து கொள்வதல் மட்டுமல்லாமல் தங்களுடைய குழந்தைகளை தம் குடும்ப உறுப்பினர்களை நன்றாக உபசரித்து பார்த்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் வீடு தேடி வரும் உறவினர்களையும் விருந்தினர்களையும் நல்ல முறையில் உபசரிக்க வேண்டும். சுற்றம் சூழ இருப்பவர்களிடம் அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும். அதுவும் நல்ல தலைவன் தலைவியின் கடமையாகும் என கூறப்பட்டிருக்கிறது இந்த செய்யுளில். இதனையே தொல்காப்பியம் விளக்குகிறது. இந்த விருந்தோம்பலில் சிலப்பதிகாரத்தில் இந்த விருந்தோம்பல் குறிப்பிடப்பட்டுள்ளதை நாம் பார்க்கலாம். அறவோர்க்கு அளித்தலும் அந்தணர் ஓம்பலும் துறவோர்க்கெதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்று வருந்துகிறாளாம் கண்ணகி. கற்பின் சிகரமாம் கண்ணகியின் வழி விருந்தோம்பலின் மேன்மையை பறைசாற்றுகிறார் இளங்கோவடிகள். இல்லத்தாரின் இனிய கடனான விருந்தோம்பலின் சிறப்பை உணர்ந்த கண்ணகி கோவலனுடன் வாழ்ந்திருந்த போது விருந்தோம்பலில் ஈடுபட்டாள். கோவலன் பெரிந்து சென்ற பின் விருந்தோம்பல் செய்ய இயலாமல் வருந்தினாள். இதன் வழி விருந்து உபசரிக்க முடியாமல் கண்ணகி வருந்தியது இந்த செய்யுளின் மூலமாக நமக்கு புலனாகிறது. இளங்கோவடிகளும் விருந்தோம்பலை எவ்வாறு மேன்மைப்படுத்தி எழுதியிருக்கிறார் என்பதை இந்த செய்யுளில் இருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக பெரிய புராணத்தில் விருந்தோம்பலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் முக்கியத்துவத்தை ஒரு சிறு கதை மூலமாக கூறப்பட்டிருக்கிறது நம் பாடப்பகுதியில். சிவனடியார்களை உபசரித்து வாழ்ந்து வந்தவர்கள் வேளாளர். அவ்வாறே ஒரு முறை ஒரு சிவனடியார் ஒரு நாள் இரவு மழை நேரத்தில் வீட்டிற்கு வரும்பொழுது அவருக்கு அளிப்பதற்கு உணவு இன்றி வருந்துகிறார் வேளாளர், அவரது மனைவியும். தங்களது வீட்டில் அந்த வந்த சிவனடியாருக்கு கொடுப்பதற்கான உணவு இல்லை.
அவர்களே பட்டினியும் பஞ்சமுமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அவரை பசியோடு அனுப்பக்கூடாது என்பதற்காக வீட்டிற்கு பின்புறத்தில் வளர்ந்திருந்த கீரைகளை பறித்து வந்து சமைக்கிறார். அத்தோடு மட்டுமன்றி விதை நெல்களை அன்றுதான் அவர்கள் பயிரிட்டிருந்தனர். இருட்டோடு தடவி சென்று அந்த விதை நெல்களை பொறுக்கி வந்து அந்த சிவனடியாருக்கு உணவு படைத்தார்கள் என பெரிய புராணத்தில் ஒரு கதை கூறப்பட்டிருக்கிறது. விதை நெல்லை இருட்டோடு சென்று அந்த விதை நெல்லை தடவி எடுத்து கொண்டு வந்து கீரையும் பறித்து கறி வைத்து சமைத்து அந்த சிவனடியாருக்கு உணவு படைத்து அவருடைய பசியை போக்கி அனுப்பியிருந்தார்கள் என்பது பெரிய புராணம் கூறும் விருந்தோம்பல் பற்றிய நிகழ்வு. இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது தமிழ் இலக்கியங்களில் புராணங்களில் தமிழர் பண்பாடுகளில் தலை சிறந்ததாக விளங்கி இருந்தது விருந்தோம்பல் என்பது நம் ஒவ்வொருவருக்கும் மிக தெளிவாக புலனாகிறது. இவற்றையே நாமும் கடைபிடிக்க வேண்டும். ஆனால் இன்றைய அவசர உலகில் யாருக்கும் யாரை உபசரிப்பதற்கோ விருந்தளிப்பதற்கோ இன்முகத்தோடு பேசுவதற்கோ கூட நேரமில்லை. நாம் அதற்காக யாரும் தயாராவதும் இல்லை. இயந்திரமயமாக மாறிப்போன இந்த உலகில் நாம் நம் வேலைகளை பார்த்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அவற்றிலிருந்து சற்றே நாம் பின்திரிந்து நம் உறவினர்கள், நம் நண்பர்கள், நம் விருந்தினர்கள் இவர்களுடனெல்லாம் மகிழ்ச்சியோடு அமர்ந்து பேசி சிரித்து அவர்களுக்கு உணவளித்து விருந்தளித்து நாமும் மகிழ்ந்து இருப்போமேயானால் நம் மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிப்பதோடு அது நம் பண்பாட்டின் மிக முக்கியமான ஒரு செயலாகவும் அமையும் என்பதில் ஐயமில்லை. அடுத்ததாக உங்களுக்கு செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. பக்க எண் 34வது பக்கத்தில் உங்களுக்கு செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. கருத்துக்களை கூறும் குறட்பாக்களை எழுதுங்கள். நாம் இந்த பாடத்தின் ஆரம்பத்தில் திருக்குறள் படித்தோம். அந்த திருக்குறளுக்கான விளக்கம் அல்லது தெளிவுரை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உங்களுக்கு வரிசைப்படுத்தி கொடுக்கப்படவில்லை. அந்த குறள்களுக்கான விளக்கங்கள் மாறி மாறி அமைந்திருக்கும். நீங்கள் இவற்றை தெளிவாக வாசித்து எந்த குறளுக்கான பொருள் இது என்பதை கண்டறிந்து உங்களது நோட்டு புத்தகத்தில் குறளையும் எழுதி அதற்கான விளக்கத்தையும் அதற்கடுத்தாற் போல எழுத வேண்டும். அடுத்த செயல்பாடு திருக்குறள் பற்றி நூல் குறிப்பு எழுதுக. திருக்குறள் பற்றி நூல் குறிப்பு எழுதுக. அதுவும் உங்களுக்கு திருக்குறள் பாடப்பகுதியை தொடர்ந்தே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நூல் குறிப்பு, நூலாசிரியர் குறிப்பு அவற்றை தெளிவாக வாசிக்கும் போதே உங்களுக்கு இதனுடைய விளக்கம் எழுத முடியும். திருவள்ளுவரின் வேறு பெயர்கள் எவை? திருவள்ளுவரின் வேறு பெயர்கள் எவை? அதையும் நாம் முன்னரே கற்றோம். திருவள்ளுவருக்கு கூறப்படும் வேறு பெயர்கள் எவை என நீங்கள் இந்த பாடப்பகுதியை வாசித்து அவற்றை வரிசைப்படுத்தி எழுத வேண்டும். அடுத்ததாக அடியார் வேடத்தில் வந்த சிவனடியாருக்கு மாறனார் எவ்வாறு உணவளித்தார்? பெரிய புராணத்தில் விருந்தோம்பல் எவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது, எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை ஒரு சிறு கதை மூலமாக அல்லது நிகழ்வு மூலமாக கூறப்பட்டிருந்ததை நாம் பார்த்தோம் இல்லையா? சிவனடியாருக்கு எவ்வாறு மாறனார் உணவளித்தார் என்பது அந்த கதையிலிருந்து நமக்கு தெரியும். அதை வாசித்து நீங்கள் அந்த கதை முழுவதையும் எழுத வேண்டாம், உங்களது சொந்த நடையில் சுருக்கி எழுத வேண்டும். திருக்குறளை கண்டுபிடிப்போம். விருந்தோம்பல் என்ற தலைப்பில் வள்ளுவர் கூறும் திருக்குறள்களை சேகரியுங்கள், பொருளையும் எழுதுங்கள். விருந்தோம்பல் என்ற தலைப்பில் திருக்குறளில் கூறப்பட்டுள்ள ஒரு குறளை நாம் இந்த பாடப்பகுதியில் கற்றோம். அனிச்ச மலர் என்றொரு மலரையும் நீங்கள் இந்த பாடப்பகுதியிலிருந்து அறிந்து கொண்டீர்கள். இன்னும் 9 குறள்கள் உள்ளன. அவ்வாறாக இந்த 10 குறள்களையும் நீங்கள் சேகரித்து உங்களது நோட்டு புத்தகத்தில் எழுத வேண்டும். விருந்தோம்பல் என்றும் தலைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள விருந்தோம்பல் என்னும் அதிகாரத்தில் வரக்கூடிய 10 குறள்களையும் நீங்கள் சேகரித்து உங்களது நோட்டு புத்தகத்தில் எழுத வேண்டும். ஒரு அனுபவ குறிப்பு எழுதுவதற்கான ஒரு செயல்பாடு உங்களுக்கு அமைந்திருக்கிறது. பெற்றோர் இல்லாத நேரத்தில் உங்கள் வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்திருப்பார்கள் அல்லவா? அவர்களை எப்படியெல்லாம் உபசரித்து வரவேற்றீர்கள்? உங்கள் அனுபவத்தை எழுதுங்கள்.
அடுத்து திருக்குறளில் இருந்தே வேறொரு செயல்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒழுங்குபடுத்துவோம் என்ற தலைப்பில். அதாவது 2 குறள்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த குறள்கள் சரியான முறையில் நேராக அமையவில்லை. அவற்றில் உள்ள சொற்கள் சில இடங்களில் மாறி அமைந்திருக்கின்றன. அந்த சொற்கள் இடம் மாறி அமைந்திருக்கின்றன. அதை வாசித்து அதற்கு சரியான குறள் எது என கண்டறிந்து நீங்கள் எழுத வேண்டும். இதுதான் அடுத்த செயல்பாடு. விருந்தோம்பலை பற்றி படித்தோம். விருந்தோம்பல் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, நம் பண்பாட்டை நம் கலாச்சாரத்தை எடுத்துரைக்கக்கூடியது என்பதனையும் படித்தோம். முக்கியமாக தமிழர் பண்பாடுகளில், தமிழர் கலைகளில், தமிழர் கலாச்சாரங்களில் மிக முக்கிய இடம் வகிக்கக்கூடியது விருந்தோம்பல் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். அடுத்ததாக நேர்மையை விளக்கக்கூடிய ஒரு சிறு கதை உங்களுக்கு இங்கே பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கதை உங்கள் அனைவருக்கும் விருப்பமானது தான். ஒரு சிறுவனின் கதை. அவன் எவ்வளவு நேர்மையாக நடந்து கொண்டான் என்பதை விளக்கக்கூடிய ஒரு கதை பகுதி. இந்த கதையை நீங்கள் வாசிக்க வேண்டும். கதை வாசிப்பது உங்களுக்கு விருப்பமானது தானே? தெளிவாக, நிதானமாக, தவறின்றி, பிழையின்றி இந்த கதையை நீங்கள் வாசிக்க வேண்டும். அவனுக்கு இக்கட்டான சூழ்நிலை வந்த போது கூட அவன் எவ்வளவு நேர்மையாக நடந்து கொண்டான் அந்த சிறுவன் என்பதை விளக்கக்கூடிய ஒரு கதை தான் உங்களுக்கு பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடும், தெரிந்து கொள்ளக்கூடிய, கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன? ஒவ்வொரு கதையையும் அல்லது ஒவ்வொரு பாடப்பகுதியையும் வாசித்து அல்லது எழுதி படித்து அதை அப்படியே விட்டு சென்று விடக்கூடாது. அதிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை நம் வாழ்நாளில் நாம் பின்பற்ற வேண்டும். நாம் அவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகவே உங்களுக்கு ஒவ்வொரு பாடப்பகுதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாடப்பகுதியின் தலைப்பு கூட நேர்மை என்ற தலைப்பிலே தான் கொடுத்திருக்கிறார்கள். நேர்மையை மிக விளக்கமாக எடுத்துரைக்கக்கூடிய ஒரு கதை தான் அது. அதனை நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த பாடப்பகுதியில் செயல்பாடாக பொன்மொழிகள் சேகரிப்போம் எனும் தலைப்பில் தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்றொரு நல்லொழுக்க பழமொழி அல்லது பொன்மொழி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொன்மொழியை போன்றே நீங்கள் வேறு பொன்மொழிகள் சேகரித்து உங்களது நோட்டு புத்தகத்தில் எழுத வேண்டும். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.